Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 480 பார்ட் 1. ஓபன் பண்ணா இங்க நம்ம ஆளுங்க வெறித்தனமா வந்து சண்டைக்கு ரெடியா நின்னானுங்கல்ல. இப்படி இவங்க தான் ஸ்டார் ஹேட்ஸ்னு அந்த ஹாக்கின்ஸுக்கு தெரிஞ்சவனையே அவன் கார்டை வச்சு கண்டுபிடிச்சிட்டான். இவனுக்கு இன்னும் 2 மாசத்துக்கு இங்க தான் இருக்க போறானுங்கன்னு. சும்மா சுத்தி பார்த்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் வெறும் 19% தான். அப்படின்னா 81% பயலுக வேற ஏதோ ஒம்பு பண்ணதான் வந்திருக்கானுங்க. ஏன்டா நீங்க பாட்டுக்கு லூசுத்தனமா இங்க உள்ள வந்துட்டீங்க, இந்த இடத்தை யாரு ரூல் பண்ணிட்டு இருக்கா தெரியுமான்னு உடனே அவன் ஆளுக பூரா சிரிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஏன்னா தெரிஞ்சா இவனுங்க பயந்து ஓடிடுவானுங்கன்னு. ஜோரோ எனக்கு தெரியாதுன்னு லூஃபி தான் ஓட்டவாய எனக்கு தெரியும்டா, கைடோ தானே, அந்த கடைஞ்செடுத்த காட்டெருமையோட கடவாயிலேயே 4 வைக்கிறதுக்கு தாண்டா இவ்வளவு தூரம் கால் கெடுக்க நடந்து வந்தோம். எங்கடா அவனு வண்டியா அவனை திட்டுவான். ஜோரோ பார்த்துட்டு டே லூசு பயல, என்ன ஆக்சுவலா நம்மளை பத்தி வெளியவே தெரியக்கூடாதுன்னு சொன்னாரு, நீ ஏன்டா எல்லா மேட்டரையும் உளறி தள்ளிட்டு இருக்க, வாய மூடுறாம்பா, இதை ஏன்டா முன்னாடியே சொல்லன்ட்டு அங்க சமாளிக்கிறாராமா. நான் சும்மா பொய் சொன்னேன், நான் சொன்னதை யாரும் நம்ப வேண்டாம், அங்க இங்க சும்மா வேடிக்கை பார்க்க வந்தோம்பா. அப்பவே ஹாக்கின்ஸுக்கு தெரிஞ்சு போச்சு லூஃபி பெரிய பஞ்சாயத்து பண்ண போறான்னு. அப்ப ஜோரோ லூஃபி கையில இருக்க ஸ்வாட பார்த்துட்டு அசந்துருவான். இது எப்படா கிடைச்சதுன்னு உடனே இழிச்சுக்கிட்டே இது ஒரு ஃபேமஸான ஸ்வாடுப்பா, நம்ம பைய கிட்ட இருந்து தான் வாங்கிட்டு வந்தேன்பா, அதான் பார்த்தாலே தெரியுது, சரி இங்க கூட நான் ஒரு செகண்ட் பார்த்துட்டு தரேன்னு சொல்லி கேட்பான். லூஃபி அப்படியா அப்படின்னு இழிச்சுக்கிட்டே தர முடியாது நீர்வான். உடனே தாடா ஒரு 2 செகண்ட் தான் பார்த்துட்டு உடனே கொடுத்துறேன் அப்படின்ட்டு ஹாக்கின்ஸ் இவ்வளவு பெரிய படம் இருக்குன்னு கூட கவனிக்காம மதிக்காம அவனுங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இது அவனுங்களை இன்சல்ட் பண்ற மாதிரியாச்சு. அங்க இருக்கிறவனுங்க சைஸா பாத்தீங்களா, புல்டோசருக்கு பேண்ட் சட்டை போட்டவனுங்க மாதிரியே இருப்பானுங்க. எல்லாம் அப்படியே பேன்னு முடிச்சிட்டு இருப்பானுங்க. இங்க இந்த கொமுச்சியோ லைனுக்கு செம்ம கடுப்பாவும். அங்க பாவம் ஒட்டமா முக்கிட்டு இருக்கா, அதை கூட கவனிக்காம இவனுங்க பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருக்கானுங்க. எப்படியும் லூஃபியால அந்த ஸ்வாடை யூஸ் பண்ண முடியாது, அவனுக்கு யூஸ் பண்ண தெரியாது. அப்படி இருக்கும்போது எதுக்குடா உனக்கு அந்த ஸ்வாடு கூடுன்னு கேட்டா இல்லவே இல்ல, நான் இங்க இருக்க எல்லாத்தையுமே வெட்டி வீச போறேன், நீ பின்னாடி இருக்கவனுங்களை பாத்துக்க, நான் முன்னாடி இருக்கவனுங்களை பாத்துக்கிறேன்மா. எப்படியா இவனுக்கு பேசிட்டு இருந்த உடனே அவனுக்கு கடுப்பாயிருச்சு. சோ அட்டாக் பண்ண வெறி கொண்டு வருவானுங்க. லூஃபியோட பழக்கமே என்ன, கையில எது கிடைச்சாலும் தூக்கி வீசுவான். நல்ல வேலை கத்திய வீசல, கத்திய வைப்பாங்களே ஒர அதை தூக்கி வீசுவான். அட அறிவு கட்டவனை இப்படியாடா தூக்கி வீசுவ, திருப்பி கத்தி வைக்க வேண்டாமாடான்னு கேட்டா அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல. அவன் பாட்டு கத்தியோட சண்டைக்கு இறங்குவான். சரி போன வேகத்துல வெட்டி வீச போறான்னு பார்த்தா அங்கேயும் ஒரு ட்விஸ்ட். என்னன்னா பையன் கம் பிஸ்டல்னு சொல்லி கத்திய கையில வச்சுக்கிட்டு கையை வச்சு குத்துவான். இப்படி ஒரு அட்டாக்க பார்த்துட்டு அட வீணா போனவனே, ஏண்டா இதெல்லாம் ஒரு ஸ்வாட் டெக்னிக்காடா, இப்படி எல்லாம் ஒரு அட்டாக் முதல்ல இருக்காடா, ஏம்லே சீனை வாங்குறேன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருக்க எல்லாத்தையுமே போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் லூஃபி ஓரளவுக்கு கத்தி வச்சு தடுக்கிறது, அதை வச்சு அட்டாக் பண்றதுன்னு பரவாயில்ல ஓரளவுக்கு டெவலப் ஆயிட்டான். பட் இருந்தாலுமே நீ அதை கரெக்டா யூஸ் பண்ணலன்னு ஜோரோ சொல்லிட்டே இருப்பான். அவன் கேட்க மாட்டான். இங்க ஹாக்கின்ஸ் கார்டை வச்சே செக் பண்ணிட்டு இருப்பான், இவங்களால முடியுமா முடியாதான்னு. நம்ம பயிலுக அடிக்கிறத பார்த்தவன சுத்தி இருந்த மத்த ஆளுங்க எல்லாத்துக்குமே பயமாயிருச்சு. ஜோரோ போற சண்டையை பார்த்து கூட பயந்த மாதிரி இல்ல, ஆனா லூஃபியை பார்த்து தான் ரொம்ப பயப்படுறானுங்க. அவன் நார்மலா சண்டை போட்டா பரவாயில்லையே, கிறுக்குத்தனமா கிண்டி விட்டு அடிக்கிறானே. சோ இப்படியே சண்டை ரொம்ப நேரமா போகுது. டம்மு 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 டம்முன்னு பொலந்து கட்டிட்டு இருக்கானுங்க. கொமச்சோக்கு இன்னும் கடுப்பாகிக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா ஒட்டமாவோட நிலைமை இன்னும் மோசமாகிக்கிட்டே போகுது. அவ இன்னுமே ஏச யோசிச்சு பார்த்து நீ திரும்பி வருவேன்னு சத்தியம் பண்ண, ஏன் வரலன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே கண்ண மூடுவா. இவனுங்க சண்டையில அவளை கொண்டுருவானுங்க போல. அங்க சண்டை இன்னும் தீவிரமா போய்கிட்டே இருக்குது. ஹாக்கின்ஸ் அந்த கார்ட்ஸ் எல்லாம் வச்சு என்னத்தையோ செக் பண்றான். அவனுக்கும் ஷாக்கா தான் இருக்கு, ஆனா வெளியில காட்ட மாட்டேங்கிறான். இப்படியே இவனுங்க சண்டை போய்கிட்டே இருக்குன்னு வைங்க. அந்த டைம் கத்தியோட வந்துகிட்டு இருந்த அத்தனை பேத்தையும் நம்ம போய் அவன் கையில இருக்க ஸ்வாட வச்சு ஒரு வெட்டுவான். அங்க இருக்க அத்தனை பேத்தோட கத்தியுமே கண்ணா பின்னான்னு செதறிரும். மொத்தத்துல நம்ம லூஃபியோட ஒரே ஃபன்னு தான் போங்க. அடுத்து ஒரு முடி வளர்ந்த மூதேவி நம்ம ஜோரோவோட கையை அவன் முடிய வச்சே லாக் பண்ணிட்டான். விடுறான்னா விட மாட்டேங்கிறான். அதே நேரம் லூஃபியா இங்க ஒருத்தன் பெரிய சுத்தியில வச்சு அடிக்க ட்ரை பண்ணுவான். ஜஸ்ட் மிஸ்ல லூஃபி எஸ்கேப். என்ன அவன் அடிச்சதுல அந்த இடமே டோட்டலா பொளந்து அவன் ஆளுலயே ஏகப்பட்ட பேர் உள்ள விழுந்துருவாங்க. ஏன் லூஃபியே உள்ள விழுந்து அதுக்கப்புறம் அவன் கையையும் காலையும் யூஸ் பண்ணி தான் எஸ்கேப் ஆகி மேல வருவான். அந்த கிறுக்கு முட்டா பைய ஒரு அடி அடிச்சா பரவாயில்லையே, திருப்பி அடிச்சுக்கிட்டே இருந்தவனே யாராலையுமே ஒழுங்கா சண்டை போட முடியல. ஜோரோ என்ன பண்ணிட்டான், இந்த கேப்ல அந்த மொட்டை மூதேவிக்கு ஆப்பு வச்சலான்னு ஒத்த கையை தாண்டா முடிய வச்சு புடிச்ச, இன்னொரு கை இருக்குடா ஏன் வென்றுன்னு சொல்லி கட் பண்ணி விட்டுருவான். அவ்வளவுதான் பின்னாடி இருந்த பள்ளத்துல ஐயோ அப்படின்னு கத்திட்டு விழுவான். அதே நேரம் இங்க லூஃபி நீ சுத்தில வச்சு ஓங்கி அடிப்ப, நான் என் காலை வச்சே ஓங்கி அடி பண்றான்னு பேட்டில் ஆக்ஸ்னு ஓங்கி ஒரு அடி. அவ்வளவுதான் தரையோட தரையா புதஞ்சிட்டான். எப்படி நம்மளுக்கு கண்ட மேனிக்கு போட்டு பொலன்னு பொலந்ததுல மிச்ச சோச்சம் எல்லாம் பயந்து போய் ஹாக்கின்ஸ் கிட்ட புலம்பி தள்ளுவானுங்க. தலை அவனுங்க சண்டை போட்டதை பாத்தீங்கல்ல, எங்களால எல்லாம் அவனுக்கு ஈக்குவலா சண்டை போட முடியாது, எங்களுக்காண்டி பிளீச்சு சண்டை போடுங்க, உங்களால மட்டும்தான் முடியும்னு சொல்லி காலையே விழுந்துருவானுங்க. அவன் கார்ட்ஸை தான் பயங்கரமா அலைன் பண்ணிட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இவனுக்கு இதை பண்ணாதான் சரிப்பட்டு வரும்னு ஒரு லுக்கு விடுவான். மொத்தத்துல என்னத்தையோ பிளான் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் ஹாக்கின் சண்டைக்கு இறங்கினானா இல்லையா, அப்படி இறங்கினவன நம்மளுக்கு சண்டை போட்டு ஜெயிச்சாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.